ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த அந்த மெஜிஷியன் ஸ்டோரியோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கடைசியா எனக்கு மேஜிக் மேல நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோயினுக்கு அவ மனசுக்கு ஒரு அமைதி தர மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்தையே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா மாத்துவானா. இதனால கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் கவலையா இருக்கிற நம்ம ஹீரோயின் லைட்டா சந்தோஷப்படுவா. ஏன் சொல்ல போனா ஒருவேளை இவன் உண்மையிலே ரியல் மெஜிஷியனா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிற அளவுக்கு போயிருவா. பட் அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க அவ இன்னும் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தான் இருப்பா. அது எப்படி ஒரு ஆளால ரியல் மேஜிக் எல்லாம் பண்ண முடியும்? இல்ல அவன் ஏதோ ஒரு வசியம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம தேவையில்லாம ஹாலுசினேட் பண்ணிருப்போம். அது ஒரு பாலடைஞ்சு போன அம்யூஸ்மெண்ட் பார்க், அதே எப்படி திடீர்னு பிரகாசமா மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திரும்பி ஒரு குழப்பத்திலேயே தான் இருப்பா. அப்போ இவ இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இதுதாண்டா கரெக்டான டைம், நம்ம எப்படியான்னு இவகிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு பக்கத்துல வந்து உட்காருவான். பட் இருந்தாலும் அவனுக்கு எப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசணும்னு தெரியாதா. அப்பதான் அவன் யோசித்து பார்ப்பான். அன்னைக்கே நம்ம ஹீரோயின் இவன் கிட்டையும் நீ ரியல் மேஜிக் எல்லாம் நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. சரி பேசாம அதை வச்சே பேசுவோன்ட்டு அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டல ரியல் மேஜிக்கை பத்தி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இந்த உலகத்துல சயின்ஸையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குதுதான். பட் ஆனா இந்த மேஜிக்ங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒன்னும் உண்மையெல்லாம் கிடையாது. எல்லாம் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பண்ற விஷயம் மட்டும்தான். இதை பத்தி உனக்கு இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நீ லைப்ரரிக்கு வா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லி தரேன் அப்படின்ட்டு அவன் கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் சைட்ல இருந்து ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. அது மட்டும் இல்லாம அவ திடீர்னு இல்ல பார்த்து ஷாக் ஆயிருவா. நீ எப்பட என் பக்கத்துல வந்து உட்காந்து எது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா இந்த பக்கத்துல வந்து உட்கார்ந்தது, இவ்வளவு நேரம் பேசினது, இது எதுவுமே நம்ம ஹீரோயின் மைண்டுக்கே போயிருக்காது. அவன் நேத்து நடந்த விஷயத்த மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. இந்த சும்மாவே நம்ம ஹீரோயின் கிட்ட பேச தயங்குவான். இப்ப சொன்ன விஷயங்களே திரும்பி சொல்லணும்னா அவனுக்கு அது ரொம்ப கஷ்டம். அதனால இல்லையே நான் உன்கிட்ட எதுவும் பேசல, அங்க பாரு பெல் அடிச்சிருச்சு, வா கிளாஸுக்கு கிளம்புவோம் அப்படின்றான். அதுக்கடுத்து இப்ப கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. அங்க அவங்களோட ஸ்டாஃப் என்னது இது, இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல யூன்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பாளே, அவளை 2 நாள் ஆள காணோம், என்ன ரீசனுக்கா லீவ் போடுறான்ட்டு போன் கூட பண்ணி சொல்லல. சரி அவ ஃப்ரெண்ட்ஸ் யாரா நீங்க இருந்தீங்கன்னா ஒழுங்கா அவளை ஸ்கூலுக்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டாஃப் போயிருவாரு. அதுக்கடுத்து அந்த அப்படியே அவன் கையில ஒரு புக் வச்சிருப்பான். அது ஏதோ இவங்க படிக்கிற சப்ஜெக்டோட டெக்ஸ்ட் புக் போல. அதுல இருக்க எல்லாத்தையும் அவன் சால்வ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு டஸ்ட்பின்ல போட்டு போவானா. இதை வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிக்குவா. அதனால அந்த அங்க இருந்து கிளம்பின உடனே இப்போ டஸ்ட்பின் குள்ள இருக்கிற அந்த புக்கை எடுத்து வெறும் ஃப்ரண்ட் பேஜ்ல அவன் நேம் எழுதிருப்பான்ல அதை மட்டும் கிழிச்சு அவன் அந்த புக் எடுத்து வச்சுக்குவா. அதுக்கடுத்து இங்க ஸ்கூல் முடிஞ்சோனையும் ஸ்ட்ரைட்டா இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வேலை பார்த்திருப்பாள், அங்கதான் போவா. இப்ப அந்த இடத்துல இவள மாதிரியே ஒர்க் பண்ற ஒரு பையன் என்ன 2 நாள் ஆளையே காணோம், அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு திடீர்னு மெசேஜ் பண்ணி இனிமேல் நான் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் என்னன்னா நீ வேலைக்கு வர மாட்டேங்கிற, இன்னொரு பக்கம் என்னன்னா பாஸ் எங்க போனார்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு இன்னும் அதிகமா பயம் கூடும். ஒருவேளை உண்மையிலே அந்த பாஸ் மாயமா மறைஞ்சு போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கணுங்கிறதுக்காக அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கே போயிருவாளா. அங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தா அவன் இருக்கவே மாட்டான். அதனால அங்க மேஜிக் ஏரியான்னு சொல்லி தனியா ஒரு ஏரியா இருக்கும், அதுக்குள்ள அவன் இருப்பானோன்னு சொல்லி பாக்குறதுக்காக நம்ம ஹீரோன் ஒரு பயத்தோடயே தான் உள்ள போய் கேட்டிருப்பான். சரி இங்கதான் அவன் எங்கேயான்னு இருப்பான்ட்டு ஹலோ உள்ள யாரான்னு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே தான் உள்ள போவா. ஆனா இவ இப்ப என்ன வார்த்தை சொன்னாலோ அதே வார்த்தையை திரும்பி யாரோ மிமிக்ரி பண்ணிட்டு சொல்ற மாதிரியே இருக்கும். இதனால அவ இன்னும் பயந்து போயிருவா. போச்சு இந்த இடத்துல வேற என்னமோ இருக்கு, உள்ள அநேகமா பேய்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே தான் உள்ள போவா. ஆனா அங்க பார்த்தா ஒரு அழகான கிளி ஒண்ணு இருக்கும். அதுதான் இவ்வளவு நேரம் இவ சொன்ன எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும். ஹை இந்த பேர்ட் அழகா ரிப்பீட் பண்ணுதே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போக அந்த கிளி அப்படியே உன்னோட பாஸ் ஒரு பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ஷாக் ஆயிரும். என்ன அந்த மெஜிஷியன் தான் இதை உனக்கு சொல்லி கொடுத்தானா, அப்பனா உண்மையிலே என்னோட பாஸ் மாயமா மறைஞ்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் அந்த கிளி கிட்ட கேட்பா. அதுக்கு அந்த கிளியும் ஆமா அவன் மறைஞ்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கும். இதனால நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமாயிரும். ஐயோ இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் காலி பண்ணணும்டா அப்படின்ட்டு வேகமா வெளியே போக பாப்பா. இதுவே இன்னொரு பக்கம் இதே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு அந்த ஹேனா பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் அவங்க யூடியூப் சேனலுக்கு ஏதாவது வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இங்க இருந்து பயந்து அடிச்சு வெளியே போறத அவங்க நோட் பண்ணிருவாங்க. இவ என்ன இந்நேரத்துல இங்க பண்றா, ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேனா பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் மேல இப்ப லைட்டா சந்தேகம் வரும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ கடைசி அவ பாஸ் கிட்ட ஒரு இடத்துல நின்று பேசியிருப்பாள், அந்த இடத்துக்கு தான் போய் திரும்ப செக் பண்ணி பாப்பா. உண்மையிலே பாஸ் மாயமா மறைஞ்சு போயிட்டாரா இல்லனா அவர் இங்க இருந்து ஓடி போயிருக்கிறதுக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் இவ என்ன யோசித்தாலும் இவளுக்கு கரெக்டான ஆன்சரே கிடைக்காதா. உடனே இப்ப அவங்க அம்மாக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு எனக்காக தான் அந்த பாஸ் அவன் மாயமா மறைய வச்சான், அந்த பாஸ் ஒரு கெட்டவன் தான், பட் இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ண மெஜிஷியன் நல்லவனா இல்ல கெட்டவனா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்க அம்மாக்கு டெக்ஸ்ட் பண்ணுவா. இப்ப இதே கன்ஃபியூஷனோட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோனையும் இவளை பார்த்த அந்த தங்கச்சி எனக்கா யார வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க அப்படின்ட்டு கேட்பா. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக்கா நான் யார வீட்டுக்கு கூட்டு வந்தேன் அப்படின்னு திரும்பி பார்த்தா இவளுக்கு பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து நிப்பான். இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும். ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே என்னன்னு தெரியல உன்னை பத்தி நான் யோசித்த அடுத்த செகண்ட்லயே என்னோட மேஜிக் மூலியமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் விவரமானவ. நான் இப்ப அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்தா வந்தேன், அங்க இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வீடு
வீடு வரைக்கும் வந்திருக்க அப்படின்ட்டு கரெக்டா கேட்டுருவா. உடனே நம்ம ஹீரோவும், ஓ கண்டுபிடிச்சிட்டியா, ஓகே ஓகே, இந்த வட்டம் நான் ரியல் மேஜிக் யூஸ் பண்ணலதான், பட் இருந்தாலும் நான் ஒரு ரியல் மெஜிஷியன் தான் அப்படின்ட்டு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி மெஜிஷியன் சொன்னனையும் அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப ஆர்வமாயிரும். என்னது நீங்க மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ ஒரு குட்டியா ஒரு டவல் எடுத்து மேஜிக் பண்ணலான்ட்டு போவானா, நம்ம ஹீரோயின் லைட்டா பயப்படுவா. ஐயோ இவன் வாட்டுக்கு ஏதாவது பண்ணி தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு மோசமானவன்லாம் கிடையாது. அவன் இந்த குட்டி குழந்தை ரசிக்கிற மாதிரி சில பல மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அழகா ஒரு மேஜிக் ஷோ மாதிரி செஞ்சு காட்டுவான். இதனால அவ தங்கச்சியும் செம ஹாப்பியா இருப்பா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு இன்னும் அவனை பாக்குறப்ப லைட்டா ஒரு பயம் இருக்குமா. அதனால இனிமேல் என் வீட்டுக்கே வராதீங்க, வந்தீங்கன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேகமா வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுவா. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு 3 கேங்ஸ்டர்ஸ் வருவாங்க. இவங்களை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்பட ஆரம்பிப்பா. இப்ப அப்படியே அவ தங்கச்சியை வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டு இந்த 3 பேரையும் கூப்பிட்டு தனியா போய் பேசலான்ட்டு போவா. என்னன்னா இந்த 3 பேர்கிட்டயும் நம்ம ஹீரோயினோட அப்பா காசு வாங்கியிருப்பார் போல, அதை திருப்பி கேட்கறதுக்காக தான் இந்த 3 பேர் இப்ப இங்க வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கூட இப்ப ஒரு பையன் இருக்கிறத பார்த்தனையும், என்னடா நீ இவங்க கிட்ட காசு கொடுத்துட்டு கேட்கறதுக்கு திரும்பி வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேரும் நம்ம ஹீரோவை நினைச்சிருவாங்க. இப்ப அந்த 3 பேரும் நம்ம ஹீரோயின் கிட்ட, ஒண்ணு ஒழுங்கு மரியாதை காசு எடுத்து வை, இல்லனா உங்க அப்பா எங்க இருக்காருங்கிற விஷயத்த நீங்க கிட்ட சொல்லு, இல்லனா உன் தங்கச்சியும் உன்னையும் நாங்க நிம்மதியா வாழ விட மாட்டோம் அப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயின் உடனே, இங்க பாருங்க எங்க அப்பா எங்க இருக்காருன்ட்டு எனக்கு சத்தியமா தெரியாது, உங்களை விட முக்கியமா நான் தான் அவர் ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா அவரால் ஏன் வாழ்க்கை தான் இங்க கெட்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த காசு கொடுத்தவங்களா எதையும் நம்புற மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா எங்க இருக்காங்கிற விஷயம் தெரியும், தெரிஞ்சும் சொல்லாம இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவளை போட்டு மிரட்டுவாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்து கடுப்பாய் போன நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த ஆள் கிட்ட வந்து, உங்களுக்கு பணம் வேணும்னா அவங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க, எதுக்கு இவ்வளவு வந்து தேவலாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சண்டைக்கு வர மாதிரியே வருவான். அதுக்கு அந்த கடன் கொடுத்தவங்களும், நீ எங்களை மாதிரி காசு வாங்குறதுக்கு தானே வந்திருக்க, இப்படிலாம் கேட்டாதான் காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, நான் ஒண்ணு காசு வாங்குறதுக்குலாம் வரல அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கப்பயே அந்த ஆளோட கையை பிடிச்சு நல்லா முறுக்கி உடச்சு விட்டுருவான். அந்த கடன் கொடுத்தவன் ஒரு பக்கம் வழியில கத்திக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி பயந்து போய் ஓரமா உட்காந்துருப்பாளா. இப்ப அவகிட்ட போய் நம்ம ஹீரோ, நீ ஓகேவா, நீ நார்மலா தானே இருக்க அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ட்டு கேட்பா. சரி இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதோ காசு கீசு கேட்க போறாளோன்னு பார்த்தா அவ அப்படியே, என்னால இதுக்கு மேலேயும் எதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இந்த 3 பேரையும் உங்களால மறைய வைக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்பா. இப்படி சொன்னது மட்டும் இல்லாம, இப்பெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா வேணா, நீங்க ரியல் மெஜிஷியன் நான் நம்புறேன் அப்படின்றவா. உடனே இப்ப நம்ம ஹீரோவும் அந்த கடன்காரங்க கிட்ட போய், உங்களுக்கு என்ன காசை தானே திருப்பி கொடுக்கணும், நான் அதெல்லாம் உங்களுக்கு தரேன் அப்படின்ட்டு கொஞ்சம் சீட்டு கட்ட கையில எடுத்து வச்சுக்குவான். இப்போ எல்லார்கிட்டயும் வழக்கமா கேட்கற மாதிரி, உங்களுக்கு மேஜிக் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு கேட்பான். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. ஆனா அப்ப அப்படியே அந்த சீட்டு கட்டு திடீர்னு பணக்கட்டா மாறிடும். இதை பார்த்து அந்த 3 பேர் வாயை பொழந்துகிட்டு இருப்பாங்க. ஆஹா இந்த பணம் போதுமே அப்படின்ட்டு. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அந்த பணத்தை எல்லாத்தையும் அப்படியே மேல தூக்கி போட, இப்ப கொஞ்சமா இருந்த பணம் மேல போயிட்டு அப்படியே பணம் மழை மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிரும். இதை பார்த்தனையும் நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், அந்த 3 பேரா இருக்கட்டும், எல்லாரும் வாயை பொழந்து நின்றுவாங்க. நம்ம ஹீரோயின்லாம், ஆஹா என்னோட பிரச்சனை எல்லாம் எப்படியோ ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பதான் அதுல இருந்து ஒரு நோட்டை எடுத்து பாப்பா. பார்த்தா அதுல ஒரு சைடு மட்டும்தான் நார்மலா பிரிண்ட் ஆயிருக்கும், இன்னொரு சைடு ஒன்லி ஃபார் ப்ராப்பர்ட்டி யூஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். அதாவது இது ஒரு ஃபேக் நோட்டு. இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின், நம்ம கூட ஒரு செகண்ட் நீ ரியல் மெஜிஷியன் நினைச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருப்பா. இப்ப இது ஃபேக் நோட் அப்படிங்கிறது அந்த 3 பேருக்குமே தெரிஞ்சிருமா. அப்புறம் என்ன, இவ்வளவு நேரம் வரைக்கும் பொறுமையா இருந்தவங்க இப்ப நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்களே ஏமாத்த பாத்தியாடா அப்படின்ட்டு. பாவம் நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண வரேன்ட்டு இப்ப நம்ம ஹீரோ தான் செமையா அடி வாங்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அந்த 3 பேர், உங்க அப்பாவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுனா எங்க கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனை மிரட்டிட்டு அங்க இருந்து போயிருவாங்களா. நம்ம ஹீரோன், ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போய் பார்க்க போவா. ஆனா அங்க போனா இப்ப நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு, பாத்தியா என்னால அவங்களதான் மாயமா மறைய வைக்க முடியல, ஆனா இப்போதைக்கு உன்னோட பிரச்சனையை நான் மாயமா மறைய வச்சிட்டேன்ல, சோ நான் ஒரு ரியல் மெஜிஷியன் தானே அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு இவனை பார்த்து சிரிக்கிறதா இல்ல பாவப்படுறதானே தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டும் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட, நாளைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸை பாக்குறியா, உனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா சொல்லு, நான் உனக்கு மேஜிக் கூட கத்து தரேன் அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் சிம்பிளா, இங்க பாருங்க உங்களை மாதிரி விளையாட்டுத்தனமா நடந்துக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல, இனிமேல் என்ன பார்க்க வராதீங்க, நானும் உங்களை தேடி வரமாட்டேன், எல்லாத்தையும் இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அப்ப நம்ம ஹீரோனோட கிளாஸ்ல அவங்களோட ஸ்டாஃப் அப்படியே, யூன் வந்து வெறும் 2 நாளா ஸ்கூலுக்கு வரலன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா அவளை கிட்டத்தட்ட 1 வாரமா வீட்லயும் காணுமா, உங்களுக்கு யாருக்கான்ட்டு அவளை பத்தி தெரிஞ்சுச்சுன்னா தயவு செஞ்சு அவளோட அம்மா கிட்டயோ இல்லைன்னா ஸ்கூல் பிரின்சிபல் கிட்டயோ
வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சோ இப்படி ஒரு பொண்ணு காணா போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சோனையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லைட்டா பயப்படுவாங்க. அப்பதான் அந்த இல் ஒண்ணு நோட் பண்ணுவான். நேத்து அவன் டஸ்ட்பின்ல போட்ட புக்கை இப்ப நம்ம ஹீரோயின் எடுத்து வச்சிருப்பா. இதை பார்த்ததுமே அவன் புரிஞ்சுக்குவான், ஓகே இவளுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் புக்ஸ் தேவைப்படுது போல அப்படின்ட்டு. அதனால இவன் ரெஃபரன்ஸ்க்கு வச்சிருக்க எல்லா புக்கையும் இப்ப தூக்கி அவனோட டெஸ்க்ல வச்சிருவானா. இதை வந்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஏக்கமா பாத்துக்கிட்டு இருப்பா. இவன் கிட்ட இந்த புக்ஸ் எல்லாம் கேட்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஆனா இவன் மேல வச்சதுக்கு காரணமே நம்ம ஹீரோயின் இந்த புக்ஸ் எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக தானே. அதனால வீம்புக்கிட்டே நம்ம ஹீரோயின் சைட அப்படியே தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டு இருப்பான். சரி பேசாம கேட்டு பாத்துருவோம்ட்டு நம்ம ஹீரோயினும் இந்த புக்கெல்லாம் நீ இன்னைக்கேவா படிக்க போற அப்படின்ட்டு ஆரம்பிப்பா. ஆனா அதுக்குள்ள அந்த இல்ல அப்படியே ஆமா நான் இன்னைக்கே இதை உட்காந்து ஃபுல்லா படிச்சிருவேன். சப்போஸ் உனக்கு இந்த புக்கெல்லாம் வேணும்னா வேணா நீ இன்னைக்கு ஈவினிங் லைப்ரரிக்கு வாவேன், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவான். நம்ம ஹீரோயின் உடனே ஓகே நம்ம லைப்ரரிக்கு போய் படிக்கலாம் அப்படின்ட்டு ஒத்துக்குவா. இதை கேட்டோன்னு அந்த இல்லுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த ஹேனா பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கேட்கற மாதிரி நேத்து மாதிரி இன்னைக்கும் நம்ம அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போய் பேலன்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி பார்த்து வீடியோ எடுக்கணும். ஏன்னா அங்க ஒரு ஹேண்ட்ஸமான மெஜிஷியன் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அதை போய் நான் செக் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வீம்புக்குனே நம்ம ஹீரோயின் காது படவே அவங்க பேசுவாங்க. அதுக்கடுத்து இப்ப அந்த ஹேனா பொண்ணு சொன்ன மாதிரியே அவ ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் போவா. அதுவும் கரெக்டா அந்த மேஜிக்கல் ரூம் சைடு தான் போவா. இப்ப உள்ள வந்தவங்க கரெக்டா அந்த கிளியவும் பாத்துருவாங்க. இதை பார்த்தனையும் சரி இந்த கிளியை தான் பேசும், அதை வச்சு நம்ம வீடியோ எடுக்கலான்ட்டு அந்த கிளி கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. ஆனா அந்த கிளி இவங்களை வியடா பாக்குமே தவிர்த்து எதுவுமே வாயை திறந்து பேசாதா. உடனே அந்த ஹேனா பொண்ணு அவ வீடியோவோட வியூஸ்க்காக இந்த கிளியை இப்ப பேச வைக்கணுமே அப்படின்ட்டு பக்கத்துல இருந்த ஒரு குச்சி எடுத்து அந்த கிளியை போட்டு குத்துவா, எதான் பேசு அப்படின்ட்டு. ஆனா அவன் பார்த்து இந்த சத்தம் கேட்டு கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். சரி இவனை பார்த்தோன்னே பயந்து ஓடிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு இப்பயும் சும்மா இல்லாம இங்க மெஜிஷியன் வாழ்றதா சொன்னாங்க, அதனாலதான் பாத்துட்டு போக வந்தேன் அப்படின்ட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து பார்த்து நோண்டிக்கிட்டு இருப்பா. இதனாலேயே நம்ம ஹீரோக்கு லைட்டா கடுப்பாகும். ஆனா அப்பயும் அந்த பொண்ணு சும்மா இல்லாம சரி இவ்வளவு தூரம் உங்களை பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம், எங்களுக்காக ஏதாண்டு ஒரு மேஜிக் ட்ரிக்ஸ் நீங்க செஞ்சு காட்டலாம்ல அப்படின்ட்டு கேட்பா. இந்த மாதிரி மேஜிக் ட்ரிக்ஸ்ன்னு சொன்னாவே நம்ம ஹீரோக்கு தான் பிடிக்காதே. அவன் அப்படியே நான் ஒன்னும் மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ற ஆள் கிடையாது, நான் பண்றது எல்லாமே ரியல் மேஜிக். ஓ அப்படியா, நீங்க பண்றது எல்லாமே ரியல் மேஜிக்கா? உங்களை பத்தி ஒரு ரூமர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களால மந்திரம் போட்டு சில பேர் அப்படியே மாயமா மறைய வைக்க முடியுமாமே, அது உண்மையா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ அது உண்மையா இல்லையான்ட்டு என்னோட மேஜிக் நீ ட்ரை பண்ணி பார்த்தாதான் தெரியும் அப்படின்பா. சரி பயந்துட்டு இப்பயான்ட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்பயும் அந்த ஹேனா பொண்ணு ரொம்ப தைரியமா அப்படியே அவ ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுப்பா, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்ட்டு. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோயினையும் அந்த இல்லையும் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் லைப்ரரியில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த இல்லு இங்க நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்தது காரணமே எப்படியான்ட்டு அவகிட்ட பேசணுங்கிறதுக்காக தான். ஆனா பேசலாம் நினைக்கிறப்பெல்லாம் அவனுக்கு அப்படியே ஹார்ட் பீட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இதனாலேயே ஒரு மாதிரி டென்ஷனா தான் அவன் இருப்பான். பட் இருந்தாலும் இப்ப லைட்டா தைரியத்தை வர வச்சுட்டு ஒரு ஏர்பாட்ஸ் எடுத்து அவன் காதுல மாட்டிட்டு இன்னொரு ஏர்பாட்ஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து நம்ம 2 பேரும் மியூசிக் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கை பிளே பண்ணுவான். அதை பிளே பண்ண அடுத்த செகண்ட்லயே இவங்களை சுத்தி இருந்த மித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மறைஞ்சு போய் இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு அழகான மவுண்டைன் மேல இருக்கிற மாதிரி அந்த இல் இமேஜின் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த இமேஜினேஷன்லயே அப்படியே ஒரு அழகான ஒரு பாட்டு பாடி நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் என்னென்னலாம் நினைக்கிறானோ அதை சொல்ற மாதிரிலாம் அப்படியே இமேஜின் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் இமேஜினேஷன் நம்மளுக்கு நல்லா தெரியுது. பாவம் அந்த பையன் அப்படியே ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு உண்மையில நம்ம ஹீரோயின் கிட்ட பேசினதா நினைச்சிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அந்த மியூசிக் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஏய் எனக்கு லேட் ஆயிருச்சு, இந்த உன்னோட புக்ஸ் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவா. பாவம் பையன் கடைசி வரைக்கும் அவன் என்ன நினைச்சான் அப்படிங்கறத சொல்ல முடியாமையே போயிருக்கும். பட் இருந்தாலும் கடவுளா பார்த்து திரும்பி இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. இப்ப இவங்க லைப்ரரியை விட்டு வெளியே வரப்ப ரொம்ப மழை பெய்யுமா, ஓகேன்ட்டு 2 பேரும் ஒரே கொடையில ஒண்ணா நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இல்ல அப்படியே நாளைக்கும் நீ ஃப்ரீயா இருந்தனா லைப்ரரிக்கு வா நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல நான் பார்ட் டைமா ஒர்க் பண்றேன், அதனால எனக்கு அவ்வளவு ஃப்ரீ டைம் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்ன உடனே இந்த இல் என்ன நினைச்சான்னு தெரியல. அப்பதான் நீ வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருப்பியா, நம்ம 2 பேரும் ஒன்னா படிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரதுக்கு பதிலா நம்ம 2 பேரும் ஒன்னா டேட்டிங் போலாம் அப்படின்ட்டு சொல்லிடுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காவும் இருக்கும். ஆனா இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் டேட்டிங் கூப்பிடறான்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கும். பட் இருந்தாலும் அவ இந்த மாதிரி இப்ப டேட்டிங் பண்ற நிலைமையில எல்லாம் இல்ல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே இல் கிட்ட இல்ல என்னோட சிச்சுவேஷனே இப்ப சரியில்லை, சோ நீ எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இழுத்தடிச்சு சொல்லுவாளா. இதுல அந்த இல் என்ன புரிஞ்சுக்குவான்னா ஓகே இவளுக்கு நம்மள பிடிக்கல போல, அதனாலதான் இப்படி இழுத்து அடிக்கிறா அப்படின்ட்டு. ஏய் நீ என்ன இது சீரியஸால எடுத்துக்காத, சும்மா ஃபன்னுக்காக தான் சொன்னேன், மத்தபடி உன்னை டேட் பண்ணணும்னு என்னைக்குமே யோசிச்சதே
பண்றதே கிடையாது அப்படின்ட்டு அவனும் பிளேட்டை மாத்தி போட்டுருவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஆனா பொண்ணையும் நம்ம ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவ தான் இப்ப தைரியமா நீங்க என்ன மேஜிக் வேணாலும் பண்ணுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு இருப்பாள். அதனால அவளை இப்ப ஸ்டேஜ்ல உட்கார வச்சு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மேஜிக் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த ஹேனாவோட ஃப்ரெண்டும் திருட்டுத்தனமா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் அந்த ஹேனா பொண்ணு தைரியமா தான் உட்காந்துருப்பா. அவளை சுத்தி இப்ப நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஹீரோ வச்சுட்டு இன்னைக்கு நம்ம பண்ண போற மேஜிக் வந்து நம்மளுக்கும் நம்மளோட ஷேடோவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, அதத்தான் இப்ப என்னோட மேஜிக் மூலமா நான் காட்ட போறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் ஒண்ணு இங்க பொருத்தாம ரியல் ஆப்ஜெக்டா வச்சிருப்பான். ஆனா இதுவே அந்த கேண்டிலோட ஷேடோவுல நம்ம ஹீரோ அப்படியே நெருப்ப பத்த வச்சவனையும் இங்க ரியல் கேண்டில் எரிஞ்சிரும். இதெல்லாம் நான் சின்ன வயசுல டிவி ஷோல பாத்திருக்கேன், இது எல்லாமே மேஜிக் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோவும் ஓ இதெல்லாம் மேஜிக் ட்ரிக்ஸா, சரி அப்ப அடுத்த மேஜிக் நம்ம பாப்போமா அப்படின்ட்டு அங்க ஒரு பலூன் ஒண்ணு கட்டி தொங்க விட்டுருப்பான். இப்போ அந்த பலூனை ஸ்ட்ரைட்டா கத்திய வச்சு குத்தாம அந்த பலூனோட ஷேடோவை கத்திய வச்சு குத்துவான். அப்படி குத்துன அடுத்த செகண்ட்லயே அங்க இருந்த ரியல் பலூன் உடைஞ்சு போயிரும். இத பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப அள்ளு கிளம்ப ஆரம்பிச்சிரும். அந்த ஃப்ரெண்டு கூட சிக்னல் கொடுப்பா, வாடி இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்ட்டு. ஆனா இந்த ஹேனா பொண்ணு அப்பயும் திமிர்த்தனமா அதே இடத்துல உட்கார்ந்துருப்பாளா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த ஹேனா பொண்ணை பார்த்து உனக்கு மேஜிக் மேலாம் நம்பிக்கை இருக்கா, அப்பனா அடுத்து நான் ஒன்னதான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவளோட ஷேடோ கிட்ட வருவான். கோச் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சா அந்த ஹேனா பொண்ணு இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு எங்க ஸ்கூல்ல படிக்கிற யூனுங்கிற பொண்ணை பத்தி தெரியுமா, அவ கொஞ்ச நாளாவே காணுமே, அதுக்கும் உனக்கு எது சம்பந்தம் இருக்கா என்ன அப்படின்ட்டு கேப்பா. இந்த யூனுங்கிற பொண்ணை பத்தி கேட்ட உடனே நம்ம ஹீரோட ஃபேஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். பட் இருந்தாலும் அவன் எதுவுமே பேசிக்காம நம்ம மேஜிக்க கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அப்ப அந்த ஹேனா பொண்ணு சரி உனக்கு யூனை பத்தி தான் தெரியாது, அட்லீஸ்ட் ஆனிய பத்தியான்ட்டு தெரியுமா அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லுவா. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணாம அப்படியே அந்த கத்திய ஸ்ட்ரைட் அவளோட ஷேடோ கிட்டே கொண்டு வந்துகிட்டே இருப்பானா. பாவம் அந்த ஹேனா ரொம்ப பயந்துருவா. இப்போ ஒரு கத்து தான் கத்துவா பார்க்கணும். உடனே நம்ம ஹீரோ சரி இதோட இன்னைக்கு மேஜிக் ஷோ முடியுது, அது மட்டும் இல்லாம ஆனிக்காக நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவகிட்ட சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு இல்லோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவன் இன்னும் நம்ம ஹீரோயின் அவனை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. அப்ப கரெக்டா அவனோட ரூம்குள்ள அவங்க அப்பா வர மாதிரி தெரியும். உடனே அப்படியே படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். அவங்க அப்பா அந்த ரூம்குள்ள வந்தனையும் ஒரு மேகசின் இப்ப எடுத்து காமிச்சு இதுல பாரு என் போட்டோ இருக்கு, வெறும் நான் மட்டும் சக்சஸ் ஆயிருந்தா நம்ம ஃபேமிலிய அவுட்ஸ்டாண்டிங் ஃபேமிலின்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் சக்சஸ் ஆன பர்சனா இருக்கணும் அப்படின்ட்டு இன்டைரக்டா இல்ல கிட்ட நீ எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட்டா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் கேட்கறப்ப அந்த இல்லுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவன் அப்படியே அவனோட ஷோல்டரை ஒரு மாதிரி தடவி கொடுப்பான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய தழும்பு இருக்கும். இது இவனா உண்டாக்கிக்கிட்டதா இல்லைன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் உன்னை கொடுமைப்படுத்தி உண்டாக்குனாங்களா அப்படின்னு தெரியல. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அந்த ஹேனா பொண்ணு அவ ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருப்பாங்க. இந்த ஆனி ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாவே இருக்காளே, அவ என்னன்னா அன்னைக்கு என்னோட காசை எடுத்தா, இப்ப நேத்து என்னன்னா அந்த மெஜிஷியன் ஆனிக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படிங்கிறான். இங்க என்னதான் நடக்குது, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. இத வந்து அந்த இல் அரையும் குறையமா கேட்டுருவானா. அவன் உடனே நீங்க என்ன ஆனிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு அந்த ஹேனா இப்ப அப்படியே அது ஒண்ணும் இல்ல, உன்னோட பக்கத்துல உட்காந்துருக்காளே அந்த ஆனி, அவளுக்கும் அந்த தீம் பார்க்ல மிஸ்டீரியஸா ஒரு மெஜிஷியன் இருக்கான், அவனுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. இப்படி சம்பந்தமே இல்லாத ஆள அவ அடிக்கடி போய் மீட் பண்றான்னாவே ஒண்ணு அவன் மேல இருக்கிற லவ்ல அவனை போய் அடிக்கடி பார்க்கணும், இல்லனா காசுக்காக அவனை போய் அடிக்கடி பார்க்கணும். இது ரெண்டுல என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேனா இல்ல பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம இல்லுக்கு தான் ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும்ல, அதனால இங்க பாரு தேவையில்லாம உனக்கு ஆனிய பிடிக்கலங்கிறதுக்காக அவளை பத்தி தப்பு தப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு மிரட்டி விட்டுருவான். ஆனா அப்பயும் அந்த ஹேனா பொண்ணு அடங்காம நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு ஏய் உனக்காக அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கிற மெஜிஷியன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானாமா, சொல்ல சொன்னா. அவன் சொன்னதுலயே உங்களுக்குள்ள ஏதோ இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கலாய்க்க ஆரம்பிப்பா. இதனால ஸ்கூல் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ரைட்டா நம்ம ஹீரோவை தான் பார்க்க போவா. அங்க போய் அவன் கிட்ட ஏய் நீ எதுக்கு தேவையில்லாம என்னோட ஸ்கூல் மேட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க, உன்னால எனக்கு தான் இன்னும் எக்கச்சக்க கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. என்னால உனக்கு என்ன கெட்ட பேர் வரப்போகுது, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றான். இவன் பிடிச்சிருக்குன்னு சொன்னோனையும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. ஆனா அதுல செம ட்விஸ்டடான விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கத அந்த இல்லும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து கேட்டுருவான். அதுக்கடுத்து அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, ஒருவேளை நம்ம ஹீரோயினுக்கும் இந்த மெஜிஷியன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சோகமா அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிருவா. இங்க பாரு இது ஜோக் பண்ற டைம் கிடையாது, எனக்கே எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு, இதுல உன் கூட விளையாண்டுகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படின்பா. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனா அதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, நீ மனசை விட்டு பேசுறத யாராண்டு ஒரு ஆள் தெளிவா உட்கார்ந்து
வந்து கேட்கணும், அப்படி யாரான்னு கேட்டாவே உன்னோட பிரச்சனை பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்பா. இவன் இப்படி சொன்னனையும் நம்ம ஹீரோனுக்கு அப்படியே கண்ணே கலங்கிரும். ஏன்னா அவன் நிலைமையும் இப்ப அதே மாதிரிதான் இருக்கும். தன் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறதை கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் அவ இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ, நீ யார்கிட்ட உன்னோட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு, நான் அந்த பர்சனை உன்கிட்ட சென்ட் பண்றேன் அப்படின்பா. அது சொன்னது மட்டும் இல்லாம நீ அனுப்புற மெசேஜ் எல்லாம் அவங்க இன்னும் ஓபன் பண்ணியே படிக்கல அப்படின்பா. இவன் எந்த மெசேஜை பத்தி பேசுறான்னா, நம்ம ஹீரோயின் அப்பப்ப அவ வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மாக்கு மெசேஜ் மூலியமா சொல்லுவா. அதை பத்தி தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சதும் நம்ம ஹீரோயின் இன்னும் ஷாக் ஆயிருவா. அவ அப்படியே, நான் எங்க அம்மாக்கு டெக்ஸ்ட் பண்றேங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவளோட போனை பிடுங்கிறதுக்காக வருவாளா. அந்நேரம் பக்கத்துல இருந்த தண்ணியை தட்டி விட்டுருவா. அந்த தண்ணி அப்படியே அங்கிருந்து ஒரு பேப்பர்ல பட்ட உடனேயும் நம்ம ஹீரோயின் இத்தனை நாள் வரைக்கும் அவங்க அம்மாக்கு என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாளோ அது எல்லாமே அந்த தண்ணியில டிஸ்பிளே ஆகும். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போய் இப்ப அவ போன் ஓபன் பண்ணி பாப்பாளா. இத்தனை நாள் வரைக்கும் அவங்க அம்மாக்கு அவ அனுப்பிச்சிருந்த மெசேஜ் எல்லாத்துலயுமே சிங்கிள் டிக் தான் இருந்திருக்கும். இப்ப அப்படியே இது எல்லாமே டபுள் டிக்கா மாறி அவங்க இந்த மெசேஜை ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு காட்டும். இப்படி நடந்தனையும் நம்ம ஹீரோயின் இன்னும் ரொம்ப குழம்பி போயிருவா. இது எப்படி சாத்தியம், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, இதெல்லாம் நீ எப்படி பண்ற, உண்மையிலே நீ யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பா. அவன் வழக்கம் போல, நான் தான் மெஜிஷியன் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாயிருவா. இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது, ஏன்னா எங்க அம்மா தான் உயிரோடே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி நிப்பான். அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே அவங்க அம்மாவை பத்தி யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வரும். நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கிறப்பே அவங்க அம்மா இவங்களை விட்டுட்டு தனியா போயிருப்பாங்க. சோ நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அவங்க செத்தெல்லாம் போகல, சின்ன வயசுல நம்ம ஹீரோயினை அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. இது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம மைண்ட்ல ஏத்துறதுக்கு பதிலா அம்மா செத்தே போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல, அதனாலதான் நான் அந்த மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவளுக்குள்ளே அவ பேசிக்குவா. சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தா அங்க அந்த ஈழ நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதனால நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அதை மட்டும் நீ கரெக்டா செஞ்சுட்டேன்னா நீ கேட்கிற காசை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு சம்பந்தமே எல்லாம் பேசுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா அப்ப அந்த ஈல் டக்குன்ட்டு, இப்ப வரப்போற மேக்ஸ் எக்ஸாம்ல நீ என்னை விட மார்க் கம்மியா எடுக்கணும், ஏன்னா நீ அப்படி கம்மியா எடுத்தேன்னா நான் தான் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன், இது தெரியறப்ப எங்க அம்மா அப்பா என்ன நினைச்சு பெருமைப்படுவாங்க, அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் இந்த எக்ஸாம்ல கம்மி மார்க் எடுக்கிறத ஃப்ரீயா செய்ய வேண்டாம், நான் உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன், அந்த காசை வாங்கிட்டு நீ மார்க் கம்மியா எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனோட ஹார்ட்டே ஒரு மாதிரி உடையிற மாதிரி ஆயிரும். ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் இவன் வந்து நம்ம 2 பேரும் டேட் பண்ணுவோமா அப்படின்ட்டு கேட்டிருப்பான். ஆனா இப்ப நான் காசு கொடுக்குறேன், நீ எக்ஸாம்ல கொஞ்சம் மார்க் கம்மியாயிடு அப்படின்ட்டு காசை வச்சு நம்ம ஹீரோயின் அசிங்கப்படுத்துற மாதிரி தெரியும். இவன் என்னடா நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுவான்னு நினைச்சா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அதுக்கடுத்து இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆகும், இவன் சொன்ன ஆஃபரை நம்ம ஹீரோயின் எடுத்துக்குவாளா, இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ உண்மையிலே யாரு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போட போற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.